Hello friends, நான் உங்க டெல்லி தமிழச்சி. எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நான் ரொம்பவே நல்லா இருக்கேன். இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறீங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஒரு டே இன் மை லைஃப். இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா வெயிட் லாஸ்க்கு வெயிட் மெயின்டைனிங்க்கு டிப்ஸ் அண்ட் ரெசிபிஸ் வந்து இருக்க போகுது. சோ ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க, கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். நம்ம சேனலுக்கு நீங்க ஃபர்ஸ்ட் டைம் இருக்கீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணிட்டு இருக்கவங்க எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப நன்றி. இந்த வீடியோ ஏதாவது ஒரு விதத்துல கண்டிப்பா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு ஒரு லைக் கொடுத்து என்ன வந்து மோட்டிவேட் பண்ணுங்க. நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. அவ்வளவுதான். சில டவுட்ஸ் வந்து இருக்குது, அதெல்லாம் பார்த்ததுக்கு அப்புறம் இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம பாருங்க. கண்டிப்பா மைக் ஆன் பண்ணிருக்கேன்னா சம்டைம் மறந்துடுறேங்க. அதாங்க பாதி பேசிட்டு இருக்கும் போது அதுக்கப்புறம் ஆன் பண்ணி திருப்பியும் பேசுற மாதிரி ஆயிடுது. சோ அதான். சோ ஃபர்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா கவனோட பர்த்டேக்கு அவ்வளோ விஷஸ் வந்து கொடுத்துருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றி. நிறைய பேர் கவின்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் கவன், அவன் பேர் வந்து கவன். சோ ஆனா அவ்வளோ பிளெஸிங்ஸ் எல்லாருமே கொடுத்துருந்தீங்க. ரொம்ப சந்தோஷமா இருந்தது. என்ன சொல்றதுன்னு தெரியல. இவ்வளோ வாழ்த்துக்கள் வந்து வர்றது எனக்கு இப்ப எல்லாமே எல்லா விசேஷத்துக்கும் இவ்வளோ வாழ்த்துக்கள் வருது. ரொம்ப சந்தோஷமா இருக்கு. தொடர்ந்து உங்களோட அன்பை இப்படி கொடுத்துட்டே இருங்க, சரிங்களா? அதுக்கப்புறம் வந்து அக்கா நல்லா சாப்பிடுங்க அக்கா, வெயிட் லாஸ் சேலஞ்ச் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லி ஒரு சிஸ்டர் சொன்னாங்க. நான் பாட்டுக்கு எப்படின்னா அது ஏறி போச்சுன்னா ஒரு மாதிரி ஆயிடுதுங்க. ஒரு அப்படி ஏத்தி இறக்கவும் கூடாது. ஒரு விஷயம் என்னன்னா ஒரு மாதிரி ஆயிடுவேன். ஆமா, இப்ப வந்து பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி ரொம்ப உஷ்ணமா இருக்கா, எனக்கே பாத்தீங்கன்னா ஒரு மாதிரி இருக்கு. இது பர்த்டே விளாக்லயே பாத்துப்பீங்க, எனக்கு அந்த அளவுக்கு எல்லாம் ட்ரெஸ்ஸிங் வந்து சாட்டிஸ்ஃபைடெல்லாம் இல்ல. இது ஒரு மாதிரி டயர்டா இருக்கிற மாதிரியே இருந்துச்சுங்க. ஆனாலும் நிறைய பேர் வந்து ட்ரெஸ் ரொம்ப நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டீங்க. 2 ட்ரெஸ்ஸுமே வந்து என்னோட பர்த்டேக்கு வந்த ட்ரெஸ் தான். ஹஸ்பண்ட் வந்து எல்லோ கலர் இருந்தது வந்து ஹஸ்பண்ட் வந்து அவருக்கு அந்த மாதிரி காட்டன் டைப் அது மாதிரி ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த மாதிரி இந்த குர்தா செட்டு அது போட்டிருந்தேன். இன்னொன்று வந்து சித்தி வந்து வாங்கி கொடுத்தாங்க ஸோ பர்த்டேக்கு. ஸோ அது வந்து நைட்டுக்கு வந்து வியர் பண்ணியிருந்தேன். ஏன்னா அது போடுறதுக்கான வாய்ப்பே கிடைக்கல. அது ஸோ இது வந்து யூஸ் பண்ணியாச்சு. ஆனா எப்பவுமே எனக்கு வந்து இந்த பர்த்டேக்கு கவன் பர்த்டே வந்து, அதாவது தாய்க்கு வந்து ஃபர்ஸ்ட் பர்த்டே வந்து ஃபர்ஸ்ட் குழந்தை பிறக்கிறது வந்து ஒரு நம்மளுக்கு ஒரு ரீபர்த் மாதிரி தானே. ஸோ அதனால எப்பவுமே எனக்கு வந்து ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க. அது மாதிரியே அப்போ வந்து ஹஸ்பண்ட் அதுக்கும் ட்ரெஸ் வந்து வாங்கி வச்சிருக்கேன். அது இன்னொரு நாள் போடுவோம் அப்படின்ட்டு. இது இப்படி பெண்டிங்ல இருக்குல்ல, அதனால இதை எப்ப போட்டுக்குவோம் அப்படின்ட்டு அதை வச்சிருக்கிறேன் நானு. ஸோ அதுதான். ரொம்ப நல்லா செலிப்ரேட் பண்ணுவாங்க. அன்எக்ஸ்பெக்டடா நிறைய பேர் வந்து சூப்பரா வந்து இருந்தது பர்த்டே. எல்லாருமே நல்லா இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. என்னன்னு சொன்னீங்கன்னா ஒரு சில நாங்களும் அங்கே இருந்து செலிப்ரேட் பண்ண மாதிரி இருந்தது, வீடியோ பாக்குறதுக்கு ரொம்ப அழகா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. ரொம்ப ரொம்ப நன்றிங்க. இன்னும் நல்லா பண்ணணும்னு ஆசை. எப்படின்னா இது செலிப்ரேஷன் இது ஓகே என்னன்னா, ஏன்னா என்னன்னு பாத்தீங்கன்னா எனக்கு அந்த பெஸ்ட் பார்ட்டா எது பிடிக்கும் அப்படின்னா அந்த அந்த உணவுக்காக ஏங்குறவங்களுக்கு அது கொடுக்கணும் அப்படின்றது ஒரு இது மட்டும், அது கொடுத்துடணும், அது மட்டும் எனக்கு ரொம்ப சாட்டிஸ்ஃபைடா இருக்கும். ஸோ அது வந்து பண்ணேன். அது ரொம்ப திருப்தியா இருந்தது எனக்கு. ஸோ அது எப்பவுமே பண்ணிடுவேன், அது மட்டும் மிஸ் பண்ணவே மாட்டேன் நான். ஸோ அது மட்டும் முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே வந்து பாத்தீங்கன்னா இருக்கிறவங்கள வந்து நம்ம உறவை வலுப்படுத்துறதுக்காக நம்ம அவங்களுக்கு பண்றது, அது நம்ம அவங்களுக்கு பண்றது அது வேற விஷயம். இன்னொரு விஷயம், உணவுக்காக கஷ்டப்படுற ஒருத்தரை அன்னைக்கு குளிர வச்சாலும் அதை விட வேற விஷயம் நல்லதா இருக்குமான்னு எனக்கு தெரியல. சோ தானத்திலேயே சிறந்தது அன்னதானம் சொல்லுவாங்க. உங்களுக்கு எப்பெல்லாம் டைம் கிடைக்குது, எப்பெல்லாம் முடியுதோ, ரொம்ப அதிகப்படியா கொடுக்கணும்லாம் கிடையாது. நம்மளால என்ன முடியுதோ அதை வந்து பண்ணணும்ன்றத நான் எப்பவுமே சொல்லிட்டே இருப்பேன். ஏன்னா அது வந்து ரொம்ப ஒரு ஒரு நல்ல விஷயம். சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் பண்ணுங்க. இப்ப நிறைய பேர் பண்றாங்க. சோ நம்ம வீட்லயும் கூட சமைச்சு ரொம்ப இப்ப ஹோட்டல்ல எல்லாம் வாங்கி கொடுக்கணும்னா கூட கொஞ்சம் காஸ்ட் அதிகமா இருக்கும். நம்ம வீட்லயே செஞ்சு ஒரு 10 பேர் கொடுத்தாலும் அது ஒரு ரொம்ப சந்தோஷமான விஷயம். அவங்களோட வயிறு அன்னைக்கு நம்ம வந்து திருப்தியா வந்து வயிறார சாப்பாடு கொடுத்துருக்கோம் அப்படின்ற ஒரு இது இருக்கும். சோ அதனால அது மாதிரியும் நான் எப்பயுமே பண்ணுவேன். சோ பர்த்டே அன்னைக்கு கொஞ்சம் வந்து பாத்தீங்கன்னா நமக்கு வந்து வேலைகள் வந்து அதிகமா இருக்கும். ஏன்னா செலிப்ரேஷன் அந்த மாதிரி. ஸோ அதனால இந்த மாதிரி வாங்கி பிள்ளைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு 5-6 பீஸ் போட்டு அப்படி பேக் பண்ணி கொடுத்துடுறது. இதாவது வீட்டுல வந்து நினைவு நாள் அந்த மாதிரி வந்துச்சு அந்த டைம்ல வந்து பாத்தீங்கன்னா நான் வீட்லயே ப்ரிப்பேர் பண்ணிடுவேன். என்ன காம்போ பண்ணுவேன்னா வெஜிடபிள் பிரியாணி பண்ணிட்டு அது கூட வந்து சென்னா மசாலா அந்த மாதிரி பண்ணி ஒரே ஃபாயில் பேக்ல வச்சு பேக் பண்ணி கொடுப்பேன். இன்னொன்னு வந்து பாத்தீங்கன்னா பூரி பண்ணுவேன். பூரி அதுக்கப்புறம் அது கூட சென்னா மசாலா பண்றது. ஏன்னா இங்க உள்ளவங்களுக்கு பூரின்றது ஸ்பெஷல் டேஸ் அன்னைக்கு கண்டிப்பா பண்ணுவான்ற அந்த மாதிரி ஒரு ஃபுட்டு. ஸோ அதுவும் உங்களுக்கு ஸ்பெஷலா இருக்குமேட்டு இந்த 2 காம்போ மட்டும் தான் நான் எப்பவுமே ட்ரை பண்ணி கொடுப்பேன். அது பேக் பண்றதுக்கு எனக்கு இது ஈஸியா இருக்கும். ஸோ அதனால உங்களுக்கும் அதை ஷேர் பண்றேன். முடிஞ்ச டைம்ல அது மாதிரி ட்ரை பண்ணுங்க.
என்ன ஒரு ஒரு திருப்தி இருக்கும் கண்டிப்பா. அதுல உள்ள சாட்டிஸ்ஃபைடு வேற எதுலயுமே கிடைக்காது. அதுதாங்க திருப்தியவே கொடுக்கும். ஸோ அதனால கண்டிப்பா அதை வந்து முயற்சி பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் இந்த மாதிரி இல்லாத குழந்தைங்களுக்கு தேடி தேடி அந்த உணவு கொடுக்கறது, குழந்தைங்களா இருக்கட்டும் பெரியவங்களா இருக்கட்டும், அந்த உணவு கொடுக்கறது ரொம்ப நல்ல விஷயம். சரிங்களா? அதுக்கப்புறம் தேங்காய் சில் வந்து பாத்தீங்கன்னா சாப்பிடலாமா வெயிட் லாஸ்லயோ இல்ல வெயிட் மெயின்டைனிங்ல இருக்கும்போது வந்து கேட்டிருந்தீங்க. தேங்காய் வந்து ரொம்ப ரொம்ப நல்லதுங்க. தாய்ப்பாலுக்கு நிகர வந்து தேங்காவை அப்படியே சாப்பிடுறதும் அதை தேங்காய் பால் எடுத்து குடிக்கிறதும் தாய்ப்பாலுக்கு நிகர ஆனதுங்க. ஸோ ரொம்ப நல்லது. ஸோ அதனால நம்ம வந்து குடிக்கலாம். தேங்காய் பாலாவும் குடிக்கலாம், தேங்காய் சில்லும் சாப்பிடலாம். என்ன அளவா எடுத்துக்கணும் சரிங்களா? ஒரு சின்ன துண்டு அவ்வளவுதான். சரிங்களா? அக்கா லைவ் வந்தீங்க ஒரு 12 மணிக்கு மேல வாங்கக்கா அப்படின்னு சொல்லிருந்தீங்க. கண்டிப்பா வர்றேன். சீக்கிரமா ஒரு நாள் கண்டிப்பா வரேன். டெய்லி ஸ்நாக்ஸ் வந்து மெயின்டைன் டைம்ல எடுத்துக்கலாமான்னு கேட்டுங்க. வெயிட் மெயின்டைனிங் பண்ணும்போது அன்னைக்கு நம்ம எப்படி சாப்பிடுறோன்ற ஃபுட்ஸ் ஏத்த மாதிரி தான் நம்ம எடுத்துக்கணும். இப்போ நல்ல மதியம் ஃபுல் பிரியாணி கட்டிட்டு அகைன் ஈவினிங் ஸ்நாக்ஸ் எடுத்துக்கணும் அப்படின்னா அது வந்து ராங்கா போயிடும், வெயிட் வந்து கெயின் ஆயிடும். ஸோ அந்த மாதிரி நம்ம வந்து பேலன்ஸ் பண்ணி கொண்டு போகணும் மெயின்டைனிங்ல. சரிங்களா? வெயிட் கெயினுக்கு ஏதாவது சொல்லுங்க அப்படின்னு சொல்லிட்டு நல்லா சாப்பிடணுங்க. அதை விட என்னங்க வெயிட் லாஸ் தானங்க பிரச்சனை, வெயிட் இல்ல. வெயிட் கெயின் ஒரு சிலருக்குலாம் ஏறவே ஏறாது, என்னத்த சாப்பிட்டாலும் ஏறாது. அது என்னன்னு புரியல. அது ஒரு சிலர் பாடி கண்டிஷன் பொறுத்து. ஆனா இந்த வாழைப்பழம் வந்து அதிகமா சாப்பிட சொன்னாங்க ஒரு டாக்டர் என்கிட்ட சொன்னது. நான் எங்க பசங்களுக்காக கேட்டேன். அப்போ வாழைப்பழம் வந்து இப்ப எனக்கு குழந்தைங்க வந்து இப்ப நம்ம குழந்தைங்க வந்து குண்டா இருந்தாதான் ஸ்ட்ரென்த் அப்படின்னு நம்ம நினைச்சிட்டு இருக்கோம். அப்படி கிடையாது. ஒல்லியா இருந்தாலும் அவங்க எவ்வளவு ஸ்ட்ராங்கா இருக்காங்கன்றதுதான் நாளா யோசிப்பேன். அது உண்மைதான். ஆனாலும் எங்க அன்னைக்கு டாக்டர் கிட்ட கேட்டப்போ அவர் சொன்னார் எப்படி இந்த மாதிரி வாழைப்பழம் கொடுங்க அப்படின்ற மாதிரி சொன்னாரு. ஸோ வாழைப்பழம் வந்து பெஸ்ட் ஆப்ஷன். அப்புறம் வெஜிடபிள்ஸ் இந்த மாதிரி எல்லாமே கொடுக்குறதுன்ட்டு. இன்னொரு விஷயம் நட்ஸ் ஜூஸ் பண்றோம் இல்லையா, அதுல வந்து பாலும் வாழைப்பழமும் சேர்த்து நட்ஸை நைட்டே ஊற வச்சு அதோட சேர்த்து அரைச்சு அப்படி கொடுங்க. அதுவும் நல்ல ஒரு பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். சரிங்களா? நீங்க பெரியவங்களா இருந்தாலும் சரி சின்னவங்களா இருந்தாலும் சரி அது வந்து குடிக்கலாம். அப்புறம் வந்து ஒரு சிஸ்டர் சொல்லியிருந்தாங்க, நான் வந்து உங்களோட வீடியோ பார்த்து நான் வந்து 65ல இருந்து 50 kg வந்துட்டேன் அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ரொம்ப சூப்பர் சிஸ்டர். அவங்களுக்கு ஐடி நேம் இல்லாம இருந்தது. ஸோ அதனால அவங்க நேம் சொல்ல முடியல. இதான் சூப்பர் சூப்பர் சிஸ்டர். ரொம்ப சந்தோஷமா இருக்கு கேட்கறதுக்கே. முருகன் கோயில் வந்து ரொம்ப நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. அதுக்கப்புறம் பிள்ளைங்களும் குழந்தைங்களும் ரொம்ப அழகா இருந்தாங்க. அந்த மாலை எல்லாம் போட்டு அது இது பண்ணது ரொம்ப அழகா இருந்தது. எனக்கே பாக்குறதுக்கு ரொம்ப நல்லா பிடிச்சிருந்தது. ரொம்ப நன்றி எல்லாருக்குமே. ஆல்மோஸ்ட் இன்னைக்கு கமெண்ட் எல்லாமே ரிப்ளை பண்ணிட்டேன். வேற ஏதாவது டவுட் இருக்குன்னா கமெண்ட்ஸ்ல கேளுங்க. அடுத்தடுத்த வீடியோ உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். இன்னைக்கு பிறந்தநாள் அப்புறம் திருநாளுக்கான அனைவருக்குமே என்னோட மனமார்ந்த வாழ்த்துக்கள். வாங்க இன்னைக்கு டே vlog வந்து பார்க்கலாம். ஸ்கிப் பண்ணாம வீடியோ பாருங்க. வாங்க பார்க்கலாம். காலையிலே நல்லா வந்து ஃப்ரெஷ்ஷா வந்து டேவை வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எனக்கு வந்து சண்டேன்றனால நேற்று வேற நல்லா வந்து கொஞ்சம் செலிப்ரேஷன்றதுனால கொஞ்சம் லேட்டா தான் காலைல எந்திரிச்சோம். அதுக்கப்புறமா எம்டி ஸ்டமக்ல வெயிட் வந்து செக் பண்ண 59.45 வந்து இருக்கு. சூப்பர். அதுக்கப்புறமா அம்மாச்சிக்கும் மாமாக்கும் காஃபி வந்து ஃபர்ஸ்ட் போட்டு கொடுத்துட்டு நான் வந்து எம்டி ஸ்டமக்ல நல்லா தண்ணி தான் வந்து குடிக்கிறேன். மெயின்டைன்ல வந்து டீ காஃபி குடிக்க கூடாதான்னு கேக்குறீங்க. குடிக்கலாம், அளவா சுகர் யூஸ் பண்ணி குடிங்க. சரிங்களா? அதுக்கப்புறமா கவனுக்கு வந்து நேற்று பர்த்டே கிஃப்ட் அந்த டென்ட் ஹவுஸ் வந்து கொடுத்தோம் இல்லையா, சோ கொடுத்தோம். அதை வந்து காலையிலே செக் பண்ணி போட சொல்லிட்டாங்க. அதுக்கப்புறம் குட்டீஸை பாருங்களேன். சின்னது வந்து ஹேமா வந்து பாத்தீங்கன்னா ஷூ 2 பேருக்குமே வாங்கிட்டு வந்திருக்காங்க இல்லையா பர்த்டே கிஃப்ட். அவரு அதை காலையில எந்திரிச்சு அதை மாட்டிக்கிட்டு இங்க பாருங்களேன் ஏதோ ஜாக்கிங் போற மாதிரி தெரியுறாரு. 2 பேரும் அந்த டென்ட் ஹவுஸ் ஒரு வழியா ஆக்கிடுவானுங்க. நல்லா வந்து விளையாண்டுட்டு இருந்தாங்க. ஸோ அதுக்கப்புறம் சரி காலைல பிரேக்ஃபாஸ்ட் பண்ணலாமேட்டு கொஞ்சம் லேசி டேவா தாங்க இருந்தது. ஸோ அதனால பிரெட் இருந்ததுங்க. ஸோ அதனால அதை டோஸ்ட் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சிம்பிளா வந்து பண்ணிட்டு இருந்தோம். ஸோ மதியத்துக்கு ஏதாவது சிக்கன் ஏதாவது பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரி பிளான் பண்ணிட்டு பிரெட் எப்பவும் போல நல்லா டோஸ்ட் பண்ணிட்டேன். எப்பவுமே நாங்கள் கோதுமையில செஞ்ச பிரெட் மட்டும் தான் யூஸ் பண்ணுவோம். ஸோ அதான் டோஸ்ட் பண்ணிட்டு பட்டர் அப்ளை பண்ணிக்கலாம் அப்படின்ட்டு அதுக்கப்புறமா 2 பேருக்கும் காஃபி போட்டு அவங்க எல்லாருக்குமே கொடுத்துட்டு அதுக்கப்புறம் ஹஸ்பண்ட் வந்து பாத்தீங்கன்னா அந்த நக்கெட்ஸ் இருக்கு இல்லையா வெஜிடபிள் அந்த இது இருக்கு கார்ன் நக்கெட்ஸ் அது வந்து ஃப்ரை பண்ணாங்க ஷாலோ ஃப்ரை. அது ஒரு 3 பீஸ் வந்து வச்சு
கொஞ்சம் கிரேப்ஸ், ஒரே ஒரு பிரெட் மட்டும் வச்சுக்கிட்டேன். அந்த பிரெட்டுக்குள்ளேயே அந்த நெகெட்ஸ் வச்சு சாப்பிட்டுட்டேன் நானு. ஸோ அந்த மாதிரி. அதுக்கப்புறமா பிரியான்ஷி பாப்பாவும் வந்துட்டாங்க காலையிலேயே இன்னைக்கு விளையாடுறதுக்கு. தவன் அவங்களும் ரொம்ப க்ளோஸ் ஃப்ரெண்ட் ஆயிட்டாங்க. ஸோ அதனால வந்துட்டு இன்னைக்கு ஃபுல் டே இங்க தான் வந்து இருந்தாங்க. ஸோ எல்லாரும் வந்து நல்லா விளையாண்டுட்டு இருந்தாங்க. அதுக்கப்புறம் சரி கையோட அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டுட்டு அதுக்கப்புறமா குளிச்சு ஃப்ரெஷ் அப் பண்ணிக்கிட்டாச்சுங்க. கிளைமேட் கொஞ்சம் அப்படியே ஒரு மாதிரி மழை வர்ற மாதிரியே இருந்தது. அதுக்கப்புறம் மழையும் பேஞ்சுக்கிட்டே இருந்ததுங்க. இன்னைக்கு நான் சலசேன் அப்படிதான் இருந்தது. அதுக்கப்புறம் சரி எப்பவும் 11 மணி போல காஃபி போட்டு கொடுப்போம் இல்லையா, அதனால அம்மாச்சிக்கும் மாமாவுக்கும் 2 பேருக்குமே வந்து போட்டு கொடுத்துட்டேன். நானே அங்கிட்ட எடுத்து கூட பேசிட்டு இருந்தாங்க. அதுதான் வந்து அப்படி இருக்குது. சரி அதுக்கப்புறம் அரிசியை வந்து களைஞ்சு ஊற வச்சிடலாம் அப்படின்ட்டு அரிசியை வந்து களைஞ்சிட்டேன் ஓலைக்காக. அதை வந்து அப்புறமா குக்கர்ல விசில் எடுத்துக்கலாம்ல, அது பாட்டுக்கு ஊறிட்டு இருக்கும். ஃபர்ஸ்ட் அந்த வேலையை தான் வந்து பண்ணுவேன். அதுக்கப்புறமா சரி இது கேக் வந்து அந்த ரசமலாய் கேக் மட்டும் பேலன்ஸ் இருந்தது, ஃப்ரிட்ஜில் வச்சிருந்தோம். சரி 3 பிள்ளைங்களும் விளையாடுறாங்கல்ல, ஸோ அவங்களுக்கு வந்து போட்டு கொடுத்தாச்சு. 3 பேரும் உட்காந்து நல்லா சாப்பிட்டுட்டு விளையாண்டுட்டு இருந்தாங்க. டிராயிங் பண்ணாங்க, அப்புறம் விளையாண்டாங்க. அவங்களே கவனிச்சுக்கிட்டு சரி நம்ம லஞ்ச் பண்ண ஆரம்பிச்சு சொல்லிட்டு தால் தான் வந்து பண்ண போறேன். ஸோ கடலைப்பருப்பு, அது கூடவே வந்து பாசி பருப்பு எடுத்திருக்கேன் கொஞ்சம். ஸோ இதனால வாஷ் பண்ணிட்டு நம்ம வந்து தால் வந்து சிம்பிளா வந்து பண்ண போறோம். இதுல வந்து தக்காளி மட்டும் வந்து கட் பண்ணி நான் வந்து சேர்த்துக்கிறேன். ஒரு சிம்பிள் தால் டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்கும். சப்பாத்தி எல்லாம் பண்றீங்க அந்த வெயிட் லாஸ் டயத்துல பெஸ்ட் ஒரு ரெசிபியா இருக்கும். ஸோ அதுதான் தக்காளி மட்டும் சேர்த்து அந்த பருப்பை வந்து வேக வச்சு எடுத்துக்கலாம். தண்ணி தேவையான சேர்த்து குக்கர் வந்து ஒரு 2-3 விசில் விட்டு எடுத்துக்கோங்க. உங்க குக்கர் எப்படியோ அந்த அளவுக்கு. அப்புறமா சிக்கன் வந்து வாங்கிட்டு வந்தோம். ஸோ அதையும் வந்து எடுத்து மஞ்சத்தூள் எல்லாம் போட்டு அதை வாஷ் பண்ணி வச்சிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் சரி வெங்காயம் இதெல்லாமே கட் பண்ணிக்கலான்ட்டு அந்த வேலையை உப்பு கறி மாதிரி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு, ஏன்னா அது அன்னைக்கு பண்ணது நல்லா இருந்ததுன்னு சொன்னாங்க. ஸோ கொஞ்சம் டிஃப்ரெண்டா சேஞ்ச் பண்ணி செய்யலாம் அப்படின்னு சொல்லிட்டு சின்ன சின்ன சேஞ்சஸ் தான். ஒரு கடாயில எண்ணெய் சூடு பண்ணிட்டு சோம்பு, அது கூட வந்து வரமிளகாய், அதுக்கப்புறம் வெங்காயம், கருவேப்பிலை. வரமிளகாய் காரத்துக்கு ஏற்ப நல்லாவே சேர்த்துக்கோங்க, கொஞ்சம் தூக்கலாவே, அப்பதான் நல்லா இருக்கும். ஸோ இதெல்லாமே நல்லா வந்து வதக்கி விட்டுக்கோங்க. அதுக்கப்புறமா இஞ்சி பூண்டு பேஸ்ட் வந்து சேர்க்கிறேன். அன்னைக்கு வந்து நான் வெறும் பூண்டு மட்டும் சேர்ப்பாங்க இதுக்கு. நான் இன்னைக்கு வந்து கொஞ்சம் ஒரு சிலர் வந்து இஞ்சி பூண்டும் சேர்ப்பாங்க. ஸோ அதனால இஞ்சி பூண்டு பேஸ்ட் போட்டு நல்லா சுருள வதக்கிட்டு அதுக்கப்புறம் நம்மளோட சிக்கனை வந்து சேர்த்துக்கலாம். டேஸ்ட் ரொம்ப நல்லா இருக்குங்க. சிக்கனை சேர்த்து நல்லா வந்து சுருள ஃபர்ஸ்ட் வந்து வதக்கிட்டுக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறமா இந்த சைடு நான் குக்கர் ஓப்பன் பண்ணேன். நம்மளோட பருப்பு எல்லாம் சூப்பரா வெந்து இருக்கு பாத்தீங்களா, இந்த அளவுக்கு இருக்கணும் கரெக்டா. சரி அதுக்கப்புறமா இங்கிட்டு வந்து சிக்கன்ல வந்து பாத்தீங்கன்னா நல்லா வதங்கிருச்சு இல்லையா, கொஞ்சம் வெறும் மிளகாய் தூள், அப்புறம் மஞ்சத்தூள், உப்பு, அவ்வளவுதான். இதை அப்படியே சேர்த்து சுருள வதக்கி எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் இங்கிட்டு வந்து தாலுக்கு ஒரு தாளிப்பு, ஒரு சட்டியில வந்து எண்ணெய் சுடு பண்ணிட்டு கடுகு, சீரகம், பெருங்காயத்தூள், மஞ்சத்தூள், பூண்டு, கருவேப்பிலை, வரமிளகாய் எல்லாம் சேர்த்து நல்லா தாளிச்சு கொட்டி விட்டுட்டேன். அதுக்கப்புறமா வந்து உப்பும் நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு கொதிக்க விட்டுட்டு அப்படியே வந்து நம்ம வந்து கொஞ்சம் கொத்தமல்லி தலை ரசம் தூவிட்டோம். சூப்பரான தால் சிம்பிளான வேலை நல்லா இருக்கும். உங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம், நல்லா இருக்கும். சப்பாத்திக்கெல்லாம் இந்த மாதிரி கூட செஞ்சு சாப்பிடலாம். சரிங்களா? அதுக்கப்புறமா வந்து எங்கிட்ட ரைஸ் வந்து ஊற வச்சிருந்தோம்ல, அதையும் வந்து குக்கர்ல போட்டு விட்டேன். அதுக்கப்புறம் இங்கிட்ட வந்து நல்லா தண்ணி ஈர்த்து வருது பாருங்க, சிக்கன் நல்லா சுருண்டு வரும் இந்த மாதிரி. அதுக்கப்புறம் இதுல வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து தண்ணி நல்லா வத்துற அளவுக்கு நல்லா கொஞ்சம் இது பண்ணிட்டு, கொஞ்சம் தண்ணி இருக்கும்போது கடைசியா வந்து நல்லா மிளகு தூள் வந்து தூவி அப்படியே சுருக்கு நல்லா சுருள பிரட்டி எடுத்தோம்னா சூப்பரா இருக்குங்க. செம்ம டேஸ்டியா இருக்கும். சிம்பிள் ரெசிபி, பிகினர்ஸ் கூட பண்ணிடலாம், நல்லா இருக்குங்க. கண்டிப்பா ட்ரை பண்ணி பாருங்க. எவ்வளவு கலர்ஃபுல்லா சூப்பரா இருக்கும். ரசம் சாதம், இந்த மாதிரி தால், சாம்பார், அதுக்குலாம் நல்லா இருக்குங்க. அதுக்கப்புறம் இங்கிட்ட குக்கர் நல்லா விசில் வந்துருச்சு. சோறும் வந்து சூப்பரா பொழுன்னு ரெடி ஆயிடுச்சு பாருங்களேன், பூ போல. அப்புறம் அம்மாச்சிக்கு வந்து சாதம், தால், அந்த சிக்கன், உப்பு கறி எல்லாம் வச்சு அவங்களுக்கு கூடவே கொடுத்துட்டு வந்துட்டு நானுமே சாதம், அதுக்கப்புறம் சாதம் கம்மியா போட்டு தால் நல்லா ஊத்தி கொஞ்சம் சிக்கன் அதிகமா வச்சு சூப்பரா வந்து மதிய லஞ்சை வந்து சாப்பிட்டுட்டு பசங்களுக்கும் கொடுத்தாச்சு சாப்பாடு. ஹஸ்பண்டும் வந்து சாப்பிட்டுட்டாங்க. ஸோ கையோட பாத்திரத்தை எல்லாத்தையும் கழுவி போட்டணும். மதிய நேரத்தில் தூங்குற வேலையே வச்சுக்காதீங்க, நல்லதே கிடையாதுங்க. சரிங்களா? அப்புறம் வீடியோ எடிட்டிங் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க. ஈவினிங் டைம் ஆயிடுச்சு இல்லையா, ஸோ காஃபி வந்து போட்டு கொடுத்துலாம் அவங்க 2 போட்டு கொடுத்துட்டேன். அப்புறம் சிக்கன் உப்பு கறி அதை வேறு பண்ணல, நல்லா சூடு பண்ணிட்டேன். தால் இருக்குது, அப்புறம் ரைஸ் இருக்குது. நான் வந்து உப்பு கறி மட்டும் நல்லா வச்சு அதையே டின்னரா வந்து கம்ப்ளீட் பண்ணிட்டேன். இன்னைக்கு ஈவினிங் ஸ்நாக்ஸ் எதுவுமே எனக்கு வந்து தேவைப்படலை. ஸோ சிக்கன் இந்த மாதிரிலாம் சாப்பிடும்போது நல்லா ப்ரோட்டீன் இருக்கு, அதனால ஃபில்லிங்கா இருக்கும். ஸோ பெஸ்ட் ஆப்ஷனா இருக்கும். ஸோ நான் சிக்கன் சாப்பிட்டுட்டேன்னா அவங்களுக்கு சாதம், அப்புறம் அந்த தால் இருந்தது எல்லாத்தையும் சூடு பண்ணி அவங்களுக்கு இந்த சிக்கன் உப்பு கறி எல்லாம் வச்சு கொடுத்தாச்சுங்க டின்னரு. அப்புறம் கையோட அந்த பாத்திரத்தை எல்லாம் கழுவி போட்டாதான் நமக்கு வந்து வேலை முடியும். ஸோ அதனால அதெல்லாமே முடிச்சிட்டேன். அதுக்கப்புறம் கடைசியா தண்ணி குடிச்சுதான் வந்து கம்ப்ளீட் பண்றேன். எப்பவுமே நைட்டு சீக்கிரமா வந்து சாப்பிட்டுருங்க, அது ரொம்ப ரொம்ப உடம்புக்கு நல்லது. சரிங்களா?
ஸோ இன்னைக்கு டேவும் நான் அந்த மாதிரி தாங்க ஃபாலோ பண்ணேன். கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்ச மாதிரி யூஸ்ஃபுல்லா இருந்திருக்கும்னு நினைக்கிறேன். யூஸ்ஃபுல் ஒரு லைக் கொடுத்து எனக்கு வந்து மோட்டிவேட் பண்ணுங்க, நிறைய ஷேர் பண்ணி விடுங்க. ஸோ அவ்வளவுதான். நாளைக்கு ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான vlogல உங்களை வந்து மீட் பண்றேன். அது வரைக்கும் எனக்கு வந்து சப்போர்ட் பண்ணுங்க, சரிங்களா? இவ்வளவு நிறைய வீடியோவை பொறுமையா பார்த்து மிக்க நன்றி. பாய். நாளைக்கு பார்க்கலாம். See you.